நண்பர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இது வந்து குவைத்தில் உள்ள குதிரை பண்ணை. குதிரைகள் நிறையா வளர்க்குறாங்க இங்கே. அவங்களுக்கு இது ஒரு டைம் பாஸு வளர்க்குறதில்ல. அவங்களுக்கு வீடியோ எடுத்து போகணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து இதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 குதிரைகள் இருக்குது. இந்த குதிரைகள் எல்லாமே அவங்க சும்மா டைம் பாஸுக்கு தான் வளர்க்குறாங்க. ஏர்போர்ட்டு விவசாயத்து இடத்துல வந்து சும்மா அவங்களுக்காக அவங்கள்ட்ட இது பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இலைகள் எல்லாம் போடுவாங்க, அதை போட்டால் சாப்பிட்டுட்டு இருப்போம். சரிங்களா? ஆனால் குதிரையும் ஒன்றும் சரியாக இருக்கும். பெரிய குதிரைகளாக இருக்கும். அதை பார்க்கும்போது ஆசைகளாக இருக்குது. பார்த்தீங்களா? அழகாக சாப்பிட்டுட்டு நிற்கிது பாருங்கள். அப்படி பார்க்குது பாருங்கள், நம்மளே பார்க்குது பாருங்கள். என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்ப்போம். ஏன்னா இது தனியாக வந்து இந்த குதிரைகளை தனியாக கட்டி வச்சுருக்க காரணம்னா சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு தனியாக கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் சின்ன குட்டிங்கள்லாம் அது தனியாக இருக்கும். இது வந்து நம்ம குவைத்தில் ரேஷன் இது கொடி. இது அந்த குளிர் டைம் இருக்கிறதுனால சரியான குளிராக இருக்குது பார்த்துங்க. அதெல்லாம் தோட்டம். அதெல்லாம் சரிங்களா? அப்படியே நான் நேராக போயிட்டுருக்கேன். அந்த சின்ன குட்டிகள்லாம் அங்கே இருக்கும், அதை போய் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ நேராக போனோம்னா அந்த குட்டிகள் இருக்கும். இதெல்லாம் தோட்டங்கள். இதெல்லாம் சின்ன இது நேராக போனோம்னு வச்சுங்களேன். அப்படியே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டிகளை தனியாக கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ குட்டியை பார்த்தீங்கன்னா ஜாலியாக இன்னும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு நிற்கிது. அதுங்களுக்கு அது ஒரு குஷி. அந்த டைம் அப்படியே குளிர் டைமாக இருக்குல்ல, அதனால் அதுங்களுக்கு ஒரு குஷியாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே பார்க்குது, கருப்பு கலராக நின்று பார்க்குது. எனக்கு பயமாக இருந்துச்சு. அவர் பாருங்க, அதை அப்படியே ஓடுது பாருங்கள். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் பாருங்கள். அப்படியே ரவுண்ட் அடிக்குதா பாருங்க, எப்படி ஓடுது பாருங்கள். டான்ஸ் ஆடுது பாருங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். குதிரை எப்படி சுற்றி ஓடுது பார்த்தீங்களா? நிற்காது, அது அப்படியே ஓடிட்டுருக்கோம், விளையாண்டுருக்கு. அண்ணன் தங்கச்சி கூட அப்படியே விளையாடுது. உள்ளே போயிடுச்சு. நண்பர்களே, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரியா? வணக்கம். நன்றி. வணக்கம். நல்லா